2022 ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து செயல்படாத நிலை உருவான போது இதற்கு தீர்வு காண பொதுக்குழு உறுப்பினர்கள் அவைத்தலைவர் வாயிலாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக கருத முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழலில் ஜூலை 11ஆம் தேதி கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை என கருதியிருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கள சூழ்நிலையை ஆராய்ந்து சரியான தீர்ப்பையே சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்துள்ளது என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கே எனும்போது அதை கூட்டுவதற்கு தனி நீதிபதி தடை விதித்திருக்கக்கூடாது என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் நிலவிய முட்டுக்கட்டையை போக்க தலைமை கழக நிர்வாகிகளின் வலியுறுத்தலின் பேரில் ஜூலை 11ஆம் தேதிக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பை அவைத்தலைவர் வெளியிட்டதை தவறென கூற முடியாது என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக சட்டப்படி வழக்கு தொடரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகளின் உத்தரவை உறுதிப்படுத்துவதாகவும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு இபிஎஸ் தரப்பினரை உற்சாக வெள்ளத்தில் மிதக்க வைத்துள்ளது. அதே வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் இந்த செய்தியை எப்படி அணுகுகிறார்கள்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தீர்ப்பு நமக்கெல்லாம் இன்றைக்கு உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அண்ணன் எடப்பாடியார் காட்டிய வழியிலே உழைப்போம், அவர் கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழகத்தை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே. ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தரப்பினரை இன்ப வெள்ளத்தில் மகிழ்வித்துள்ளது இந்நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக யாருக்கு சொந்தம் என நீண்டு கொண்டே சென்ற பஞ்சாயத்தில் இறுதிச் சுற்றில் இபிஎஸ் தரப்புக்கு சாதகமாக அமைந்திருப்பதே இந்த கொண்டாட்டத்திற்கு காரணம். ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி தீர்ப்பு இருக்குமோ என்ற ஐயப்பாட்டிலே நான் வந்து கொண்டே இருந்தேன். என் உதட்டில் சிரிப்பு இருந்தது, உள்ளத்திலே சிரிப்பை காண முடியவில்லை. ஏனென்றால் தீர்ப்பு சக்தி மிக்க தலைவர்கள், தெய்வங்கள் கொடுத்த வரப்பிரசாதம். மதுரை திருமங்கலம் அருகே முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மகளின் திருமணம் உட்பட 51 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க சென்ற இடத்தில் இந்த தீர்ப்பு வெளியானது இபிஎஸ் தரப்பினரை மேலும் உற்சாகமடைய வைத்தது. மதுரை மண்ணை மிதித்தாலே நல்ல செய்தி அதிமுக கிடைக்கும், வெற்றி செய்தி கிடைக்கும். அதோட திருமங்கலத்துக்கு வந்து அம்மா கோயில்ல வேண்டிய உடனே அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. 3வது தீர்ப்பு 2/3/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திரு கே தென்னரசு வெற்றி பெற்றார் என்ற ஒரு இனிப்பான செய்தி நமக்கு கிடைக்கும். மறுபுறம் ஈரோடு தேர்தல் களத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்த அதிமுகவினரையும் இந்த செய்தி உற்சாகமடைய வைத்தது. தர்மத்தன் வாழ்வுதனை சூது கவினாலும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு துரோகிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக, வாழ்நாள் பொதுச் செயலாளராக, வருங்கால முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான், இந்த எடப்பாடியார் அவர்கள் தான் தொடர்ந்து இருப்பார்கள். இதன் அடிப்படையில் அண்ணன் பொதுச் செயலாளரானது உறுதியாகிவிட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தாக்கத்தில் நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் 26 சட்டமன்ற தேர்தலும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்பது இந்த தீர்ப்பிலிருந்தே தெரிகின்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது, இனிமேல் அவர் தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டியதுதான். மறுபுறம் இதோடு ஓபிஎஸ்ஸுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என காட்டமாகவும் பேட்டியளித்தனர் இபிஎஸ் தரப்பினர். இனிமேலும் கட்சிக்கும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸும் சரி, திருமதி சசிகலாவும் சரி, திரு டிடியும் சரி, அவர்களை தவிர மீது யார் வந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் கட்சியை பொறுத்தவரை அது அவர்களை அரவணைக்கும், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் சசிகலாவிற்கு நேர்ந்தது நிச்சயம் இபிஎஸ்ஸுக்கும் நேரும் என்கிறார் அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி. சசிகலா அவர்கள் இதே போலதான் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிக அசுர பலத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தனை நீதிமன்ற வழக்குகளையும் தகர்த்து எறிந்தார்.
அது நிலைக்கல. அதே நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஓபிஎஸ் தரப்பிற்கு பாதகமாக பார்க்கப்படும் நிலையில் இன்னும் வழக்கு முடிவு பெறவில்லை என்கிறது ஓபிஎஸ் தரப்பு. பொதுக்குழு கூட்டினது செல்லும்னு, ஆனால் சிவில் கோர்ட்டில் இருக்கிற வழக்கை எங்களுடைய கருத்து கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லலை. நாங்கள் தீர்மானங்களை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு இது பெரிய பாதிப்பு கிடையாது. இப்படி முற்றுப்புள்ளி மீது மீண்டும் தொடர்புள்ளிகள் வைக்கப்பட்டு பஞ்சாயத்தாகவே நீளுகிறது அதிமுக வழக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து அறிக்கை வெளியிடப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி யாருக்கு என்பதை தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உங்களுடைய பதில்? நல்ல ஒரு அறிக்கை வெளிவருகிறது. இல்ல சார், மேல்முறையீடு வேற அடுத்த கட்ட முடிவு என்ன சார் இருக்கும்? கோடி தொண்டர்கள் என் பக்கம் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க மாட்டேன் என்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் EPS பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். ஈரோட்டில் கட்சியினரின் உற்சாக வரவேற்புக்கு பின் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தன்னிச்சையே எதுவும் எடுக்க மாட்டேன். இங்கே இருக்கின்ற தலைமை கழக மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி தான் நாங்கள் எல்லா முடிவும் எடுப்போம். அது எங்களுடைய கொள்கை, அது என்னுடைய எண்ணம். அது மட்டும் இல்லை, கூட்டணி எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது, அது அப்படி தொடரும். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுலேயே 4 மாதத்தில் அந்த தேர்தல் நடத்தப்படும், இந்த பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தப்படும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தீர்ப்புனால தள்ளி போயிடுச்சு. எப்போது தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? விரைவில் என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். திமுகவுக்கு பி டீமாக யாரும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக வெற்றிக்கு காரணமாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றார். திமுகவுக்கு பி டீமும் தேவையில்லை, சி டீமும் தேவையில்லை. இது நம்பர் 1 டீம். ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை அரசியல் வரலாற்றில் ஒரு பிரத்யேகமான சிறப்புக்குரிய இடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது. யார் இதுக்கு பி டீம் சி டீம்லாம் இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு. பார்த்திங்கன்னா கடந்த 4 தேர்தலில் திமுக உள்ளாட்சிகளில் பெற்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் பெற்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போது இடைத்தேர்தலில் பெறப்போகிற வெற்றியாக இருந்தாலும் சரி, இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டு தான் அவர் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார். அவருடைய பலவீனமான தலைமை தான் திமுகவின் வெற்றிக்கு அடிப்படை. எனவே திமுக வெற்றிக்கு முதல் காரணம் எடப்பாடி.